அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒன்று உண்டு. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது பெரும்பாலானவர்களுக்கு 9-10 குடையவன் சேர்க்கை. 9 குடையவன் நட்சத்திரத்தில் 10 குடையவன் உட்கார்ந்திருந்தாலும் 10 குடையவனுடைய நட்சத்திரத்தில் 9 குடையவன் உட்கார்ந்திருந்தாலும் இது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று எல்லாரும் சொல்லுவது இயற்கை. தர்ம கர்மாதிபதியோடைய யோகத்தின் உண்மை நிலைமை யாருக்குமே விவரமா சொல்லவே இல்லை. 9 குடையவன் 10 குடையவன் சேர்க்கை, 9 குடையவன் 10 குடையவன் சேர்க்கை அப்படின்னா என்னது? 9 குடையவனும் 10 குடையவன் சேர்ந்தா தர்ம 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் ஒரு கட்டத்துல சேர்ந்திருந்தால் அவன் யோகவான் என்று சொல்லிவிட்டு போயிட்டான். அது அப்படி அல்ல. அது 9 குடையவன் 10 குடையவன் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம்தான், இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஒரு கர்மத்தை, ஒரு இறப்பை சந்திக்கணும். எந்த ஜோதிட சாஸ்திரத்திலையும் ஒரு கிரகம் உங்களுக்கு மேன்மையான யோகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும், கொடுத்திருக்கிறது என்று சொன்னாலும், அதற்கு ஈடான என்ன சொன்னா ஒரு நெகட்டிவை நீங்கள் அனுபவிக்காமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு கிரகம் யோகம் கொடுக்குது அப்படின்னா, யோகம் கொடுக்குது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த யோகம் கொடுப்பது என்பது ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும் என்பதை ஜோதிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஒரு ஜோதிடமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், புதனுடைய ஒரு ஆதிபத்தியம், அற்புதமான புதனுடைய ஆதிபத்தியம் நல்லது, அறிவு சார்ந்த விஷயம்தான் எல்லாருக்கும். ஆனால் ஜோதிடம் தெளிவாக நன்றாக படித்து உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு தாய்மாமன் உறவு அத்து போயிடும். தாய்மாமன் உறவு அத்து போயிடும். அப்ப தாய்மாமன் இருந்தும் இல்லாத நிலைமையை உண்டாக்கிடும். ஒரு கிரகம் என்ன சொன்னா வக்கரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான நெகட்டிவை அனுபவிச்ச பிறகுதான் பெரிய யோகத்தை கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டான். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒண்ணு, தகப்பனாரை இழக்க வேண்டும். 9 குடையவன்னா யாரு? தகப்பன் தானே. தகப்பனை இழக்கணும், அல்லது தாயை இழக்கணும். கர்மம், நீ கர்மம் பண்ணிவிட்டால் அது என்ன சொன்னா அந்த யோகம் இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஒரு நிலைமையில நடக்கும், பெரிய லக்ஸுரிஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் யாரும் தடுக்கவே முடியாது. ஆனால் அதை இருந்து பார்க்கக்கூடிய நபர் என்று சொல்லக்கூடிய ஒரு தகப்பன் தானே. அப்ப அந்த தகப்பன் இல்லாத ஒரு நிலை, தகப்பன் ஒரு இல்லாத நிலை உருவாக்கி எல்லா யோகத்தையும் கொடுப்பான். ஆனால் தகப்பன் பார்ப்பதற்கு வானமண்டலத்துல போய் பார்க்க ஒரு திதி கொடுத்துட்டு இருப்பார். எப்பா நீ இறந்து போனதுனால பெரிய யோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கம்பா, நீ இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற சோகம் இவருடைய மனதில். இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். அப்ப இந்த யோகங்கள் ஒரு நல்ல அற்புதமான யோகங்கள் தான். 9 குடையவனும் 10 குடையவனும் சேர்க்கை அப்படின்னு சொல்லி வருவது தர்ம கர்மாதிபதி யோகம். அதை இன்னொரு விஷயம் எடுக்கலாம். ராசிக்கு 9 குடையவனும், லக்கணத்திற்கு 10 குடையவனும், ராசிக்கு 10 குடையவனும், லக்கணத்திற்கு 9 குடையவனும் இணைஞ்சிருந்தாலும் அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான். அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான். இந்த யோகம் அளவில்லாத யோகத்தை கொடுக்கும். அது எந்த இடத்துல சேர்ந்திருக்கோ அந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஸ்பீக் நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் அந்த ராசிக்கு 9, ராசிக்கு லக்கணத்துக்கு 9 குடையவன், ராசிக்கு 10 குடையவன் செயற்கை லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நான் ஜோதிடம் படித்த பிறகு என்ன சொன்னா, பணம் என்று சொல்லக்கூடியது எப்படியாச்சும் ஆண்டவன் நம்ம கொடுத்துட்டே இருப்பார். இதுதான் தர்மாதிகாரி. ஆனால் இந்த யோகம் இருக்கின்ற ஒரு அமைப்பு நமக்கு ஜாதகத்துல இருக்கு. ஆனால் நம்மளுடைய தகப்பனார் இல்லை. நான் என்னைத்தான் உதாரணம் சொல்ல முடியும், மற்றவர்களை நான் உதாரணம் சொல்ல மாட்டேன்.
மற்றவர்களை உதாரணம் சொல்வதற்கு வந்து நமக்கு என்ன இது இருக்கிறது? நம்மளை தானே உதாரணம் சொல்லணும். நான் நல்லா இருக்கேனே, நான் தான் நல்லா இருக்கணும். நான் சொல்லி இன்னொருத்தன் நல்லா இருக்கேன்னு சொன்னோம்னா அது பொய்யாக கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து என்ன ஊர்ஜிதம் பண்ண முடியாது. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒரு மரணத்தை கொடுத்துத்தான் பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த மரணத்தை வந்து கொடுக்கவில்லை, நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து வேலை செய்யாது. வேலை செய்யாது. கர்மம் என்பது கர்மம் என்பது என்ன சொன்னா, கர்மம் பண்ணு, மொட்டையை போடு, மீசைய வலி. கர்மம் என்பது தகப்பனோ தாயை இழந்துட்டால் வந்து என்ன சொன்னா வந்து மொட்டை போடுவாங்க. எங்கதுல வந்து மீசையை தான் வலிப்பாங்க. இதுதான் உண்மையிலும் உண்மை. அப்ப இதை வந்து தெளிவில்லாமல் நீங்கள் வந்து என்ன சொன்ன, லக்கணத்தில் இருந்தால், லக்கணத்தில் தர்ம கர்மாதிபதி சேர்ந்திருந்தால், லக்கணாதிபதி வந்து நல்லா இருப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தால் தன குடும்பம் நல்லா இருக்கும், பேச்சு நல்லா இருக்கும். 3ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தர்ம கர்மாதிபதி சேர்க்கை இருந்தால் புகழ் கீர்த்தி நல்லா இருக்கும். 4ஆம் இடத்தில் இருந்தால் தாய், வண்டி, வாகனம், வீடு, மனையெல்லாம் நல்லா இருக்கும். 5ஆம் இடத்தில் இருந்தால் உத்தரபாவம் நல்லா இருக்கும். 6ஆம் பாவத்தில் இருந்தால் சத்துருக்களை நசித்து விடலாம். 7ஆம் பாவத்தில் இருந்தால் மனைவியால் யோகம். 8ஆம் இடத்தில் வந்து தர்ம கர்மாதிபதி இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் வரும், ஆயுள் தீர்க்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் ஆன்மீகத்தால் பெரிய வெற்றி. 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழிலால் பெரிய வெற்றி. 11ஆம் இடத்தில் இருந்தால் லாபத்தால் வெற்றி. 12ஆம் இடத்தில் இருந்தால் என்ன சொன்னாலும் நிறைய சேமிப்புகளை பெறலாம். இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணிக்கணும், இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கணும். ஆனால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒரு இறப்பை சந்திக்கும். அந்த இறப்பு நம்மளுடைய பிளட்ல வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லணும், தாயாதி வழி அப்படின்னா என்ன சொல்லணும்னா அப்பா வழி. அந்த வழி உறவு இறந்த பிறகு அவருடைய போட்டோவை வந்து நம்ம கண்டிப்பாக நீங்க சொன்னாலும் சொல்லாட்டலும் என்ன சொல்றோம்னா வீட்டுல ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுங்க. உங்களுக்கு யாருமே சொல்லித்தர வேண்டியது இல்லை. எனக்கு எங்க அப்பா 1986 டிசம்பர்ல இருந்தாங்க. டிசம்பர்ல இருந்தவொன்னு என்ன சொன்னாங்கன்னா, என்னை அறியாம அப்ப ஜோதிடம்லாம் நான் படிக்கல, ஜோதிடம் தெரியாது, 22 வயது. எங்க அப்பாவுடைய படத்தை வந்து நிறைஞ்சு வீட்டுல பெருசா மாட்டிட்டேன். எதுக்கு மாட்டினேன், ஏன் மாட்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த 22 வயதுங்கிறது இப்ப இருக்கிற காலத்துல 22 வயது என்பது என்ன சொன்னா கொஞ்சம் பிரில்லியண்டா இருப்பாங்க. அப்ப இருக்கிற காலத்துல 22 வயசு என்பது ஒரு பிரில்லியண்டான ஒரு அமைப்புல இருந்திருக்க முடியாது. ஆனால் என்ன சொன்னா, அதை வரைந்து கொடுத்தவர் யார் என்று சொன்னால் ஒரு ஊமை. ஒரு ஊமை என்ன ஞாபகம் இருக்கு, அது நல்லா அழகா வந்து சொன்னா அந்த படத்தை மட்டும் கொண்டு போய் கொடுத்தேன், அழகா வரைஞ்சி சூப்பரா கொடுத்தாரு. அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னா, அப்பாவுடைய இறந்த நாள் வரும்போதும் இறந்த திதி வரும்போதும் திதியை தான், அந்த திதியில வந்து வீட்டில் வந்து சமையல் பண்ணி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு நிலைமையில அப்படியே வருஷம் செய்து வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து என்ன சொன்னாலும் முன்னேற்றம் இருந்தது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது எப்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லான ஹை ஸ்பீச்சா வேலை செஞ்சதுன்னா 2009 வந்து ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுவதற்குண்டான ஒரு அனுகிரகம் கிடைத்தது. அதற்கு போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு நல்ல வந்தே பாரத் ட்ரெயின் கணக்கா என்ன சொன்னா ஒரே குயிக் மூவ்மெண்ட்ல போயிட்டே இருந்தது. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னா, அந்த இறந்த சமாதிக்கு போய் வந்து என்ன சொன்னா, இறந்த சமாதி அங்க ஆன்மா, தர்மகர்மாதிபதி யோகம் இருந்ததுன்னா இறந்த ஆன்மாவுக்கு உண்டான சமாதிக்கு போயிருங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க, எந்தவித பாதிப்பும் இருக்காது, நல்லா இருப்பீங்க. அங்க போய் எடுக்கப்படுகின்ற அத்தனை முடிவுகளும் பயங்கரமான வெற்றியை கொடுத்தது இன்றும் கொடுத்து கொண்டிருக்குது, நாளையும் கொடுக்கும், ஆயுள் உள்ளவரை கொடுக்கும். அந்த இடத்துல போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் என்ன சார், தேவையைத்தானே கேட்க போறோம், தேவையில்லாத கேட்க மாட்டோம். தேவையில்லாததை கேட்பதற்கு அந்த இடத்தில் மனசு வராது. அந்த ஆத்மாக்கள் வந்து நமக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தது என்று சொன்னால் 9 குடையவன் 10 குடையவன் சேர்க்கையோ, ராசிக்கு 9 குடையவனும் லக்கணத்திற்கு 10 குடையவன் ஒன்று சேர்ந்திருந்தாலோ அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான். அந்த ஈர்ப்பு சக்தி,
அந்த சமாதிகளுடைய ஈர்ப்பு சக்தி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதுல வந்து என்ன சொல்ற காலம் பூரா வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த சமாதியின் மூலமாக நமக்கு பெரிய யோகங்களை அனுபவித்து கொண்டே இருப்போம். அதற்கடுத்து என்ன சொல்றாங்க, அந்த சமாதிக்கு நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டு ரெகுலரா போயிட்டே இருப்போம். இதுதான் தர்மகர்மாதிபதி யோகம். அப்ப தர்மகர்மாதிபதி யோகம் ஒருவருக்கு இருந்தால் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய முன்னோர்களில் வந்து இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல உங்க அப்பாவா உங்க அம்மாவா அல்லது உங்க அதுல யாருன்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு அந்த போட்டோவை நீங்க கண்டிப்பாக உங்களுடைய அலுவலகத்துல அல்லது வீட்டுல வந்து என்ன சொன்னா நீங்க வந்து தாராளமாக வச்சு சிம்பிளா வைங்க. பெரிதாக வந்து என்ன சொன்னா இதையும் நீங்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளா வச்சு நீங்கள் வந்து டெய்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9 என்பது பெரிய பாக்கியம். 9 என்பது பெரிய பாக்கியம். 10 என்பது என்ன சொன்னா வந்து காரிய வெற்றி. இன்னைக்கு நம்ம ஒரு 10ஆம் இடத்துல இருந்தா வந்து என்ன சொன்னா பொருளாதாரத்தை கொண்டு போய் கீழே இறங்கி போகும்போது நல்ல சந்தோஷமா போறோம். அப்ப அந்த காரிய வெற்றியை கொடுத்து உங்களுடைய மனசை வந்து ரிலாக்ஸ் மைண்டானது, இன்னைக்கு போனா வரும், இன்னைக்கு போனா வரும், இன்னைக்கு போனா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து பயங்கரமாக தூண்டிவிட்டு ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கும். அப்ப தர்ம கர்மாதிபதி என்பது இறப்பு தோஷம் உடையது தான். அந்த இறப்பு தோஷம் உடையதை வந்து நாம் வைத்து கும்பிடுவதற்கு நமக்கு வந்து ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா வழி செய்திருக்கிறார்கள். இறப்பை வந்து நீங்கள் சந்திக்காமல் அதனுடைய நெகட்டிவை நீங்கள் அனுபவிக்காமல் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்க முடியாது. சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, சார் வந்து எனக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் சார் இருக்கு சார், என்ன சார் எங்க சார் வேலை செய்யல. அதுக்கு காரணம் வந்து என்ன சொன்னா இறப்பை சந்திச்சிருக்க மாட்டேங்க. இறப்பு என்பது ரொம்ப பிளட் ரிலேஷன். அந்த பிளட் ரிலேஷன்ங்கிறது அப்பா அல்லது அம்மா, இந்த ரெண்டுல ஒருவர். இவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வந்து உச்சத்தை பார்க்க முடியாமல் போன அபாக்கியசாலிகள். இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அபாக்கியசாலிகள் ஆயிட்டாங்க. அபாக்கியசாலிகளாகி அவர்களுடைய அந்த தோஷம் என்பது உங்களுக்கு வந்து யோகமாக மாறி நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சந்ததிகள் ஃபுல்லாவே நீங்கள் இருக்கின்ற வரை உங்க ஜாதகம் எப்போ வரைக்கும் பங்கன் ஆகும், உங்களுடைய இறப்பு வரை பங்கன் ஆகும். அது வரைக்கும் உங்க சந்ததிகளை வந்து என்ன சொன்னா அசைச்சு கூட பார்க்க முடியாது. உங்க சந்ததிகளுக்கு எந்த வந்து தீங்கும் வராது. என்ன காரணம்னா 9 குடையவன் 5ஆம் இடத்திற்கு வந்து 5 குடையவன், 5ஆம் இடத்துக்கு 5 குடையவன் வந்துடுறதுனால அந்த யோகம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சேர்த்து வந்து வேலை செய்யும். அதற்கு பிறகு தர்மகர்மாதி யோகம் உள்ளவர்கள் என்ன சொன்னா கண்டிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாது. சாப்பிட்டீங்கன்னா பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாது, அது உறுதி. அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூகம், ஒரு சூத்திரங்களை நாம் முன்னோர்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு வந்து நான் சர்ச் பண்ணி பாருங்க. நான் மேலோட்டமா சொல்லியிருக்கேன். 9 குடையவன் 10 குடையவன் சேர்க்கை அல்லது ராசிக்கு 9 குடையவனும் லக்னத்துக்கு 10 குடையவனும் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம். 9 குடையுடைய நட்சத்திரத்தில் 10 குடையவனும் 10 குடையவனுடைய நட்சத்திரத்தில் வந்து 9 குடையவனும் உட்கார்வதும் தர்ம கர்மாதிபதி யோகம்தான். இதை நீங்கள் பரிசித்து பார்த்து கண்டிப்பாக என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் அடையலாம். ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடை முறையாக பண்ணணும். உங்களுடைய அந்த இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதற்கடுத்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் ஒரு மனிதன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணா தர்ம கர்ம அதிபதிகள் உங்களை வந்து உயர்ந்த உச்சத்திற்கு கொண்டு போய் வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய மாற்றங்களை தந்து நீங்கள் யோகசாலிகளாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாம் இப்படி இருப்போமா அப்படிங்கிற யோகசாலிகளாக இருப்போமா என்பதை கற்பனையில் கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய யோகத்தை தருவதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக வந்து அதற்குண்டான முறையான ஜீவசமாதி, முன்னோர்களுடைய வழிபாடு, முன்னோர்களுடைய படங்களை வைத்து வழிபாடு பண்ணுவது, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது. ஏன்னா தர்ம கர்மாதிபதி என்பது ஒழுக்கத்தின் உச்சம். அந்த ஒழுக்கத்தின் உச்சத்தை வந்து கடைபிடிக்காவிட்டால் வந்து என்ன சொன்னாலும் நாம் எந்தவித யோகத்தையும் வந்து அடைய முடியாது. அப்ப என்ன சொல்றான்னா வந்து
இந்த தர்ம கர்மாதிக்குரியவர்கள் என்ன சொன்னாலும் சுவர் வீட்டில் இருந்தாங்கன்னு. சுவர் வீடு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சுவர் வீட்டில் இருந்தால் பெரிய யோகம். சுவர் வீட்டில் இருந்தால் பெரிய ரிஷபத்தில் இருக்கலாம், மிதனத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம், தனுசில் இருக்கலாம், அதற்கடுத்து மீனத்தில் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இந்த யோகம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா, ஒவ்வொரு அமைப்புக்கும் என்ன சொல்றான்னா வந்து இப்படித்தான் இருக்கும். அதனால வந்து என்ன சொல்லணும், பரிச்சித்து பாருங்கள். இது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது. இருந்தால் யோகசாலிகளாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.